இப்போ பாருங்கள் கொக்கி பீஸ் ஐ பீஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இங்கே பாருங்கள் 2 பீஸும் ஃப்ரண்ட்டில் வச்சுன்னு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம், ரைட் லெஃப்ட்டுன்னு எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேங்களா? லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொக்கி பீஸ் வரும், மேலே வைக்கணும். ஐ பீஸ் லெஃப்ட் சைடு உள்ளே வைக்கணும். சரிங்களா? 2 இன்ச் கொக்கி பீஸு, இது கொக்கி பீஸு, இது ஐ பீஸ். ஓகேங்களா? கொக்கி பீஸு ரைட் சைடு மேலே வைக்கணும், ஐ பீஸு லெஃப்ட் சைடு உள்ளே வைக்கணும். சரிங்களா? உள்ளே வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் போடலாம், இதுவும் இங்கே ஒரு ஸ்டிச் போடலாம். முதல்ல கொக்கி பீஸ் தைச்சிடலாம். கொக்கி பீஸ் பாருங்கள், முதல்ல மேலே ஈவனாக வச்சு 3 புள்ளியில் தைக்கணும். தைச்சி இறக்கிக்கலாம். ஓகேங்களா? இது கொக்கி பீஸு. இப்போ என்ன பண்ணணும், இதில் எட்ஜி தையல் போடணும். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம், உள்பக்கம் திருப்பி இங்கே பாருங்கள், கீழே ஃபினிஷிங் ஆகிட்டு இருக்குது பெல்ட்டு, மேலே ஃபினிஷிங் ஆகலை. இங்கே கரெக்டாக வச்சா போதும், ஆனால் இங்கே எக்ஸஸாக வைக்கணும். இதை மடித்து அந்த தையல் வரைக்கும் மடிக்கணும். சரிங்களா? தையல் வரைக்கும் மடிச்சுட்டு மறுபடியும் ஃபுல்லாக உள்ள க்ளோசிங் போயிடணும். ஃபுல்லாக உள்ள க்ளோசிங் போயிட்டு இந்த எட்ஜில் ரஃப் அடித்து இப்படி தைக்கணும். ஓகேங்களா? இது கொக்கி பீஸ். நெக்ஸ்ட் ஐ பீஸ் எப்படி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஐ பீஸ் பீஸ்க்கு கீழே வைக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் விட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இது தைச்சி இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இது படி தையல்லாம் தேவையில்ல. கீழே பீஸ் இது ரெடி பீஸில் இருக்குது, அந்த ஈவனாக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இங்கே எவ்வளோ துணி கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கிறோமோ அந்த அளவு இதை மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு இப்படி மடித்து இந்த ஸ்டிச் மேலே இப்படி மடித்து வைக்கணும். சரிங்களா? மடித்து வச்சு இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச் போடணும். இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல் போடணும். இப்போ இது மெஷர்மெண்ட் ப்ளவுஸு சாம்பிள் பீஸ் ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளவுஸ்லேயே வி கட்டுறது சொல்லித்தரேன். நான் எப்போவுமே இந்த எட்ஜி தையல் போட மாட்டேன், இந்த டிஸ்டன்ஸ் தையல் தான் போடுவேன். இப்படி தைச்சி பிடிச்சிக்கோங்க. ஊசி உள்ளே இறக்கி டர்ன் ஆகுங்க. பாருங்க, மார்க் பண்ணிக்கோங்க புரியலாம். சரிங்களா? ஓகேங்களா? 5 பீஸ். இப்போ நம்ம வி தைக்க போகிறோம். மேலேருந்து 1/4 இன்ச்சு ஒரு 2 புள்ளி டர்ன் ஆகணும். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஒரு ரஃப்பு, செகண்ட் ரஃப்பு கொடுத்து அப்படியே இதில் பாதி வரைக்கும் வரணும். அப்புறம் ஊசி உள்ளே இறக்கணும், பீஸை டர்ன் பண்ணணும். மறுபடியும் 2 ரஃப்பு கொடுத்து ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணி எட்ஜி தையல் போடணும். ஊசி உள்ளே இறக்கிடுங்க, மறுபடியும் டர்ன் பண்ணுங்கள். ஒன்றுத்துக்கும் 2 ரஃப்பு தரணும். ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணுங்கள். 2 ரஃப்பு கொடுங்க.
ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணி 2 ரஃப் கொடுத்து பாதி வரைக்கும் வரணும். மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் 2 ரஃப் கொடுங்க. மறுபடியும் வந்து ரஃப் கொடுத்து இறக்கிக்கோங்க. இதுதாங்க நம்ம வந்து இதில் ஹூக்ஸ் வந்து மாட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கொக்கி பீஸ் ஐப்பீஸ் எப்படி தைக்கிறதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணி சைடு அட்டாச் பண்ணி நெக் பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.